சொந்தக்காரன் சொன்னான், ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். துப்பாக்கி வைத்திருந்தவன் அப்படியே அசந்து போய் நின்னான். இப்படி ஒரு வீரனா? சினங்கொண்ட சிங்கம் ஜெயங்கொண்டான் தங்கம் மண்ணுலகை ஆட்சி செய்ய. சொந்தக்காரன் சொன்னான், ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். துப்பாக்கி வைத்திருந்தவன் அப்படியே அசந்து போய் நின்னான். இப்படி ஒரு வீரனா? சினங்கொண்ட சிங்கம் ஜெயங்கொண்டான் தங்கம் மண்ணுலகை ஆட்சி செய்ய. சொந்தக்காரன் சொன்னான், ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். துப்பாக்கி வைத்திருந்தவன் அப்படியே அசந்து போய் நின்னான். இப்படி ஒரு வீரனா? சினங்கொண்ட சிங்கம் ஜெயங்கொண்டான். ஆனால் அதில் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்களே, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்னீர்களே, எத்தனை தமிழன் வீழ்ந்தான். இன்னைக்கு தமிழனை வாழ வைத்தீர்களா? எண்ணி பார்க்க வேண்டாமா? நினைத்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? குட்ட குட்ட குனிகிறவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுகிறவனும் முட்டாள் என்ற நிலையாகி கொண்டிருக்கிறது. கிராமத்தில் நமது பெரியோர்கள் சொல்வார்கள், கேப்பையில் நெய் வடிகிறது என்று சொன்னால் கேனையன் தான் கேட்பான் என்று சொல்வார்கள். ஆக நம்ம எல்லாம் கேனையனாக்கி விட்டார்களே, இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? ஊழலற்ற ஆட்சி, லஞ்ச லாவண்யமற்ற அரசை உருவாக்கும். இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கலைஞர் பேசிய வசனம்.